யார் வேணா வேற்றுமை பார்க்கலாம். நான் கிறிஸ்தவ மத்தியில் அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை கிறிஸ்தவ மத்தியிலே இருந்தால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. கடவுள் மனுஷனுக்காக தான் வந்தார். அதுவும் இந்த கிறிஸ்தவத்தில் இயேசு ரொம்ப மாண்புக்குரிய கடவுள். எனவே இயேசுவின் பெயராக இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை, நான் மற்றவர்களை பற்றி பேசல, கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு நீ ஜாதி பார்க்காத. கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு ஆனால் அந்த கிறிஸ்துவன் இந்த கிறிஸ்துவன் பாகுபாடு பார்க்காத. கிறிஸ்துவன் சொல்லிட்டு நான் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்படாதவன் பாகுபாடு பார்க்காத. இயேசு அந்த பாகுபாடு பார்க்கல. ஒரு பாவிகள்லாம் தேடி சென்று அரவணைத்தார். நீ ஏன் உன்னை உயர்ந்தவனாகவே பார்த்துக்கிற? நீ தான் மீட்கப்பட்டவனாகவே பார்க்கிற. நீ கோயிலுக்கு போயிட்ட ஜெபமாலை சொல்லிட்டேன்னா நீ உன்னை ஏன் ரொம்ப தூயவனாகவே பார்த்துக்கிற? இயேசு அப்படி பார்க்கலையே. அது இயேசுனுடைய போதனை அல்லவே. நீ தாகமாக இருந்தா தண்ணி கொடுத்த, நான் சிறையில் இருந்த என்னை வந்து பார்த்த, நான் ஆடையின்றி இருந்த எனக்கு ஆடை கொடுத்த, அப்படி போதித்தவர் தானே இயேசு. அவர் பெயரில் நீ இருந்து கொண்டு நான் கிறிஸ்துவன், நான் இப்படி, நான் கிறிஸ்துவன், நான் உயர்ந்தவன் என்று எப்படி நீ பார்க்க முடியும்? ஜாதி நீ எப்படி பார்க்க முடியும்? எனவே பிரியமான இறை உறவுகளே, கடவுள் இயேசுவே மனித மாண்புக்காக வந்தார். நீ இயேசுவின் பெயரில் மனித மாண்பை சீர்குலைக்காதே. கடவுளின் பேரில் போயிட்டு நீங்களாம் மீட்கப்பட்டவங்க, நாங்கள் மீட்கப்படலை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாத அப்படி சொல்கிற ஒருவன் போதகராகவே இருக்க முடியாது. வா ஆண்டவருக்குள்ள வா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லு. பாவிகளை ஆண்டவர் தேடி வருவான்னு சொல்லு. ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட இருக்கிறன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட வராதவங்களாம் நீங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லாது. அது ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் தேடி செல்பவர், அவர் அரவணைப்பவர், கிறிஸ்துவ மதத்தை சரியாக புரிந்து கொண்டவன், பிறரை பழித்துரைக்க மாட்டான்.